ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான ராகி மாவை வச்சு ஒரு சூப் தான் செய்ய போறோம். வரப்போற மழை காலத்துக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா சூப் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. 5 ஸ்பூன் ராகி மாவை கிண்ணத்துல சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் ராகி மாவு சேர்த்த பிறகு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 400 ml இருக்கும். தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் ராகி மாவை. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு இஞ்சியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போது 4-5 பீன்ஸை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கேரட்டை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாழை கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ சேர்க்க வேணாம், கடைசியாக இதை சேர்த்துக்கலாம். காயை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பீன்ஸு கேரட்டோட உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். காயை சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் காயை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். காயை நான் ரொம்ப பொடிசாக நறுக்கியிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் காயை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம். ராகி மாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க ஆரம்பித்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அதுலேயே ராகி நல்லா வெந்துடும். ராகி வேக வேக சூப்பு நல்லா திக்காகும். திக்காகிறதுக்காக நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாழை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாழை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயத்தாழை அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். வெங்காயத்தாழை போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. திக்னஸ் உங்களுடைய விருப்பம். நீங்கள் கொஞ்சம் நீர்க்க சாப்பிட விரும்புனீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த திக்னஸ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சர்வ் பண்ணும்போது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டான ராகி சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.